அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். உள்ளம் டிவி என்கிற யூடியூப் சேனல் மூலம் உங்களோடு சேர்ந்து மிகவும் பழமையான சிவ ஆலயங்களை தரிசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருக்கும் சிவன் ஆலயம் பீமேஸ்வரர் ஆலயம், தொடுகாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த திருவள்ளூர் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தொடுகாடு ஊராட்சியாகும். இங்கு அருள்மிகு நகைமுகவல்லி சமேத ஸ்ரீ பீமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த புராதன சிறப்புடைய இந்த ஆலயம் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் ஆலயத்தின் மேற்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. அறுபத்தி 3 நாயன்மார்களில் ஒருவரான ஐயடிகள் காடவர்கோன் நாயன்மார் என்பவர் பழமையான புராதன சிறப்புடைய சிவ ஆலயங்களை தரிசனம் செய்து கொண்டு வந்தார். அப்போது இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளி உள்ள பீமேஸ்வரரை வணங்கினார். நாயன்மாரின் கண்முன்னே தோன்றிய இறைவர் ஜாதகம் எழுதும்படி கட்டளையிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நாயன்மார் இந்த ஆலயத்தில் அமர்ந்து இறைவர் சொல்ல சொல்ல ஜாதகத்தை எழுதினார் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்தில்தான் முதலாக உலகில் ஜாதகம் எழுதப்பட்டது என்று கூறப்படுகிறது. என் பேர் நாகராஜ். இந்த தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டுகள் தலைவராக இருந்தேன். 4 முறை, 5 ஆண்டுகளும் என் மனைவியும் 5 ஆண்டுகளாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வழக்கறிஞர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 பேரும் அரசாங்க வழக்கறிஞரோட 6 ஆண்டுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தேன். நான் என்னுடைய காலகட்டத்தில் நிறைய
இந்த கோயிலெலாம் கட்டிகிட்டு இருந்தோம். நிறைய இந்த 7 கிராமம் கட்டியிருக்கோம். சிவாலயம் தான் முதல் நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். இந்த கோயில் வந்து பரம்பரையாக குருக்கள் வந்து நம்ம மோகன் குருக்கள்லாம் பரம்பரையாக வந்து கோயிலை கட்டி காத்துன்னு வராங்க. அடுத்தது வந்து நம்ம எங்களுக்கு நெருக்கமானது கேட்டிங்கன்னா ராமானுஜர் பிறந்த பூமி பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் எங்கள் ஊர் இருக்குது. 2 கிலோமீட்டர் தான். அடுத்தது எங்களுக்கு இருக்கிற கோயில் வந்து அடுத்தது வீரராகவர் பெருமாள் கோயில், 108 திவ்ய தேசங்கள் நெருக்கமான கோயில்கள். இந்த பீமேஸ்வரன் கோயில் வந்து பார்த்து தர்மகர்த்தா ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். நிலையான தர்மகர்த்தாவில் பொதுவாக கிராமத்தில் வந்து சக்கரபாணி நாயக்கர் ஒருத்தர் நியமிச்சு அவரும் வந்து குருக்களை வந்து இந்த கோயிலை நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க, எந்த இதுவும் இல்லாத. ரெண்டாவது இந்த பீமேஸ்வரன் கோயிலை பொறுத்தவரை நிறைய இது நிறைய சொல்லி வரணும். அந்த கோயிலை பற்றி நிறைய விசேஷங்கள் நடக்குது கோயிலுக்கு. இந்த கோயில் உற்பத்தி வந்து தோன்றிய காலம் வந்து இந்த கோயில் கட்டினவங்களுக்கு எனக்கு எங்களுடைய கல்வெட்டு பிரகாரம் எங்கள் கிராம கல்வெட்டு பார்க்கும்போது குலோத்துங்க சோழன் 21ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் அவர் பின்வழி வந்தவர்கள் தான் கோயில் கட்டிருக்காங்க. தஞ்சை மண்ணில் உள்ள கிரக கோயில்கள் 9 கிரக கோயில்கள் வந்து குலோத்துங்க காட்சியில் தான் 12ஆம் நூற்றாண்டு கட்டியிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இது விசேஷம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சாமியே வந்து ஜோதிடம் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு, ஐதீகம் உண்டு. எங்கள் கோயிலில் வந்து பிரதோஷம், சிவராத்திரி, கீர்த்திகைகள் கிருத்திகை 12 கிருத்திகை விசேஷமாக பண்ணுவாங்க. விசேஷமாக நல்லா பண்ணுறது வந்து சிவராத்திரி பண்ணுவாங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வந்து கோயிலெலாம் வந்து இந்த கோயில் சாமியெலாம் வந்து நிறைய விசேஷம் பண்ணுவாங்க. பிரதோஷம் கம்பல்சரி பிரதோஷங்கள் வந்து ரெகுலராக அந்த குருக்கள் பண்ணிட்டு வருவார். அதுக்காக கூட உறுதுணையாக அந்த பொதுவாக இருக்கிறவர் வந்து நம்ம தர்மகத்தை நாட்டாண்மை சொல்லுவோம், கிராமத்தில் தர்மத்தான் சொல்லுவாங்க. சக்கரபாணியாக அவர் குருக்கள் ஒத்துமையாக இருந்து இந்த கோயிலை வளர்த்துன்னு வராங்க. இது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் கொஞ்சம் கற்கள் இருந்தது. அது காலப்போக்கில் செதிலாக மறைஞ்சு போச்சு. இப்போ அதுதான் முயற்சி மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ தெய்வாதீனமாக நீங்களே வந்துட்டீங்க, இப்போ இந்த கோயிலை பற்றி உலக வர சொல்ல போகிறீங்க. நீங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. மேலும் இந்த கோயிலை வந்து சிறப்பிக்கிறது உங்களுடைய ஆண்டை வந்து நீங்களும் 4 பேரோட சொல்லி இந்த கோயில் வந்து விசேஷம்னு கேட்டிங்கன்னா திருமணம் தான் பெரிய விசேஷம். ஆண்களோ பெண்களோ இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி நிறைய இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கள் செவ்வாய்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்க வருவாங்க. வெளியூர்ந்து வருவாங்க. சென்னை தான் மெயின், மெட்ராஸ்கார் தான் நிறைய பேர் வராங்க. இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சு வராங்க. இப்போ மேலும் வருவாங்க. அதுதான் வந்து ஜனங்க வர காரணத்தினால கோயிலை புதுப்பிச்சு நல்லா பிரபலியாக பண்ண ஒரு ஆசையில் தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் சிவனடிகள் போற்றி.
டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னோட பேர் மேருநாத குருக்கள். நான் இந்த ஆலயத்தில் பரம்பரையாக குருக்களாக பூஜை செய்து கொண்டு வருகிறேன். இவ்வாலயம் இருக்கும் இடம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது திருத்தொடுகாடு என்னும் ஊர். இந்த ஊரில் நகைமுக வள்ளி சமேத பீமேஸ்வரர் ஆலயம். இது நகைமுகவல்லி சமேத பீமேஸ்வரர் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். இவ்வாலயம் குலோத்துங்க சோழர் காலத்தில் 21வது ஆட்சியில் கட்டப்பட்டது. கட்டிய மன்னன் ராஜராஜ நீலாங்கரையான் என்ற ராஜராஜ சோழனால் இவ்வாலயம் குலோத்துங்க சோழனால் இவ்வாலயம் கட்டப்பட்டது. இவ்வாலயம் மிகவும் பழமையானது. சுவாமி சோடச்சலிங்கம் என்று, பீமேஸ்வரர் என்றும் பீமநாதர் என்றும் பல பெயர்கள் சுவாமிக்கு. 16 பட்டைகள் கொண்ட ஆலயம். சுவாமி 14 செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இவ்வாலயத்தில் காஞ்சியில் பல்லவ மன்னர்கள் ஆட்சி புரிந்த ஐயடிகள் காடவர் போன் என்ற 63 நாயன்மார்கள் ஒருவர் இவ்வாலயத்தில் நமது பீமேஸ்வரை தரிசனம் செய்யும்போது அவர் காட்சி கொடுத்து ஜோதிட நூலை, பீமேஸ்வர உளமுடியான் என்ற ஜோதிட நூலை சுவாமி சொல்ல அந்த 63 நாயன்மார்கள் ஒருவரான ஐயடிகள் காடவர் கைப்பட எழுதியுள்ளார். அந்நூலை முதற்கொண்டே முதலாக ஜோதிடத்தை கணிப்பதற்காக அவர் நூலை பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தெற்கு பக்கத்திலிருந்து ஜோதிடர்கள் அனைவரும் இவ்வாலயத்தில் சுவாமியை தரிசனம் செய்து செல்கிறார்கள். ஜோதிடம் கணிப்பதற்கு, ஒவ்வொருவருடைய ஜாதகம் கணிப்பதற்கு முன்பாக நமது பீமேஸ்வரை வணங்கி பீமேஸ்வர துணை என்று போட்டு ஜோதிடம் கணிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு கற்புக்கரசி நலாயினி சாப விமோசனம் அடைந்த ஸ்தலம் என்றும் இங்கு சொல்லப்படுகிறது. நலாயினி இங்கு 5 குளங்கள் உள்ளன. காசிக்குளம், பூதன்குளம், எட்டிக்குளம், செட்டிக்கேணி குளம், பல்லவர் குளம் என 5 குளங்களில் நலாயினி முழுகி சுவாமியை தரிசனம் செய்த போது சாப விமோசனம் கிடைக்கப்பட்டதாக முன்னோர்கள் சொல்லி கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் அகல இவ்வாலயத்தில் சிகப்பு அரிசி, சிகப்பு மலர் கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் திருமண தடை நீங்கி நல்லதொரு திருமணம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி பௌர்ணமி அன்று இங்கு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து அப்பூஜையில் கலந்து கொண்டு அந்த அன்னத்தை அருந்தி வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இவ்வாலயத்தில் நவதானியத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவதானியத்தை கொண்டு 9 நாட்கள் சுற்றி வந்து அந்த நவதானியத்தை பலிபீடத்தின் மீது செலுத்தினால் அவர்கள் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகி அவர்களுடைய கஷ்டங்களையும் போக்க உள்ள அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இஸ்தலத்தில் மகா கணபதி வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்னடியாக ஆகாசலிங்கம் 5 அடி உயரத்தில் ஆகாசலிங்கம் காட்சி தருகிறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி குரு பகவான், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், சுவாமி குலத்தின் அருகாமையில் குலக்கரை விநாயகர், அதை சுற்றி சிவபக்த ஆஞ்சநேயர், நந்தீஸ்வரர் மற்றும் சுற்றியுள்ள பரிவார தேவதைகளும் இருக்கிறது. உள்ளே நுழையும் பொழுது நம்மளுடைய குறைகளை தீர்க்க வா பக்தர்களே என்று வரவேற்கும் வகையில் அம்பாள் நகை முகவல்லியாக சிரித்த முகத்துடன் நம்மளை வரவேற்று நம்மளுடைய துயர்களை தீர்க்குமாறு அம்பாள் அமைந்துள்ளார். அம்பாளுக்கு அருகாமையில் ஆஞ்சநேய சுவாமியும் சண்டீஸ்வரரும் அமைந்துள்ளார்கள். அருகாமையில் நந்தீஸ்வரர், சூரிய பகவான், வீரபத்ர சுவாமி அமைந்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நமது பீமேஸ்வரை அருகாமையில் வல்லப கணபதியும் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடையும் காட்சி தருகிறார்கள். இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஆலயம். இவ்வாலயத்தில் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து சென்றால் அவர்களுடைய பாவங்கள் நீங்கி நல்ல பலனை பெற்று இவ்வுலகில் இருக்கும் அனைத்து பக்த கோடிகளும் இவ்வாலயத்திற்கு சுவாமியை தரிசனம் செய்து உங்கள் துன்பங்களை போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.